ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் வீக்காவோட சீன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காவேரிக்கு அந்த எக்ஸிபிஷனில் ஒரு ஸ்டால் வைக்கிறதுக்கு அது இன்றைக்கி எபிசோடில் பார்க்க முடிஞ்சிச்சு. அன்எக்ஸ்பெக்டடான விஷயம், நம்ம காவேரி கீழே விழுந்ததுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி முடிவு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது என்ன நம்ம எனக்கு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் பொறுத்த வரைக்கும் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா அப்பள கடையில் போய் அப்பளை கொடுத்துட்டு கடையில் போய்ட்டு அப்பளத்தை கொடுத்துட்டு பைக்கில் போகும்போது கீழே ஸ்கிட்டாகி விழுந்துடுறாங்க. ஒரு பையன் இடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. என்னன்னு கூட இன்னும் கூட பார்க்கல, அந்த காவேரி இடிச்சு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இது உலகத்தில் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இடிச்சு சொல்லிட்டு யாருக்கு என்ன நடந்தால் என்ன, நான் பாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கலாம் கூடி நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நமக்கெல்லாம் நம்ம வேணால் இது எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது நமக்கு தெரியும். ஸோ அது சீரியலில் நம்ம ரொம்ப லாஜிக்கலாக எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. செக்அப் பண்ணும்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் வரணும், இன்னும் 3 நாளில் ஸ்கேன் இருக்குன்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. 3 நாளில் ஸ்கேன் இருக்குது, அப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ விஜய் கூட வருவாங்களா இல்லை அப்பவும் தனியாக தான் வர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்புறம் அவங்க இப்போ தாங்க ரிப்போர்ட்டே வாங்குறாங்க. நம்ம இந்த ஃபைலுக்கு என்னென்ன பேச்சு பேசியிருப்போம், ஆனால் ரிப்போர்ட் இப்போ தான் வாங்குறாங்க. அப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா கங்காவோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல். அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்படி ட்ராக் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஜய் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு கால் பண்ணி ஸ்டாலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அத்தை பேசுறது ரொம்ப நியாயமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல காவேரி அம்மா தான் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது பேசி வாழ வச்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் குத்துற மாதிரியே பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் காவேரியுமே அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே போய் முடிய போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் கால் வருது. ரொம்ப ஹாப்பியாக நம்ம காவேரி திருப்பி கிளம்புறாங்க அங்கேருந்து. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ராகினி அண்ட் பசுவோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பசுக்கிட்ட ராகினி சொல்கிறாங்க, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா, வெண்ணிலாவே பார்த்திங்கன்னா காவேரி விஜயம் ஒன்றா சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. ஆனால் என்ன தான் வெண்ணிலா பேசாலும் விஜய் காவேரி விட மாட்டார் போல். இன்னொரு பக்கம் நம்ம வெண்ணிலாவை அவங்க ஃபேமிலி கூட அனுப்பிச்சு வச்சுக்கிறத பேசிட்டு இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இறக்கிடவோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யாருமா ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பணத்தை கொடுக்கலாம், செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா விஜய் கிட்ட பேசியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது செம்ம ஷாக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு ப்ரிவியூவில் தான் பார்த்திங்கன்னா மாமா கிட்ட பேசுகிறாங்க. அந்த மாமா கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா இது அந்த வெளியில் பார்த்திங்கன்னா அதையே விஜயே நினச்சி பைத்தியம் பிடிச்சி போயிடுவாளோ அப்படிங்கிற நல்லது செய்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களோட வெண்ணிலாவோட மாமாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டை நம்ம பார்த்துருப்போம். நாளைக்கு ப்ரிவியூ தான் நடக்குது. பட் இன்றைக்கி எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா விஜய் கூட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி எபிசோடில் வரல, மேபி நாளைக்கு எபிசோட் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிக்கிறதுக்குலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆவரேஜ் எபிசோட் தான் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும்.